இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாங் லெக் மூவி தான் பார்க்க போகிறோம். என்னடா இந்த படம் வந்து கொஞ்ச நாள் ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆமாம், கொஞ்ச நாள் ஆகுது. படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குங்க, தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. சரியான படங்க. அதுவும் நான் வேறு நைட் டைமில் பார்த்தேன்னா, இது என்ன கதைன்னு தெரியாமல் தான் நான் நைட் டைமில் பார்த்தேன். ஆனால் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. படம் வந்து ஒரு 1.25 மணி நேரம் கதை. ஒரு வந்து எஃபிஐயில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த கேஸ் வந்து ஒரு மர்டர் கேஸு. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மாறி மாறி வெவ்வேறு இடத்துல, வீட்டுக்குள்ளேயே வெவ்வேறு இடத்துல வந்து அவங்க கொல்லப்படுறாங்க. அது வந்து ஒரு விசாரணை பண்ணால் ஒருத்தவங்க 2 பேர் வராங்க. அப்படியே விசாரிக்கிட்டே போகும்போது இது யார் பண்ணுறா, என்ன பண்ணுறான்ற மாதிரியே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க. ராட்சசன் படத்தில் வர கான்செப்ட் தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஒரு சைக்கோ த்ரில்லரு சின்ன குழந்தைங்கள வந்து கொல்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். அதே பொம்மை கான்செப்ட் தான் படம். ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க. படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதில் வந்து கொஞ்சோண்டு பிளாக் மேஜிக்கை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயமாகவும் இருந்ததுங்க. நிறைய இடத்துல வந்து ஒவ்வொரு சீன்லாம் பார்க்க ரொம்ப அதுவும் நைட் எஃபெக்ட் வந்து படம் ஃபுல்லாகவே நைட் எஃபெக்டாகவே தான் இருக்கும். பகலாக இருந்தாலும் அது நைட்டு மாதிரி தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு இருட்டான ஒரு இது மாதிரி தான், ஸ்க்ரீன் பிள்ளை மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. படம் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. எனக்கு பார்க்க பிடிச்சிருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.